அன்னைக்கு கள்ளத்தால பல மனித உயிர்கள் பறி போனப்போ நேர்லயே பார்க்க போனீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்க வந்தவங்க அநியாயமா உயிர் பிரிஞ்சிருக்காங்க. அதை பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லைல்ல? இதயத்தை ரணமாக்கிய கண்ணீர், நேரில் ஒரு வார்த்தை கூட ஆறுதல் சொல்லாமல் வீட்டிற்கு சென்ற விஜய். தவிக தலைவர் விஜய் பரப்புரையில கூட்ட நெரிசல் காரணமா அநியாயமா 39 உயிர்கள் பறி போயிருக்கு. ஆனா விஜய் யாரையும் பார்க்காம செய்தியாளர் கேள்விக்கும் பதில் சொல்லாம கிளம்பி போயிருக்காரு. முக்கியமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு நிலையில கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உயிரையே பறிக்கக்கூடிய கள்ள அருந்தி பல உயிர்கள் பறி போனாங்க. அப்போ உடனடியா நேர்லயே ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க போனாரு விஜய். அப்போ ஆறுதலும் சொன்னாரு. ஆனா இப்போ அவரை பார்க்க வந்தவங்க அதே இடத்துல அநியாயமா உயிர் பிரிஞ்சிருக்காங்க. ஆனா அதை நேர்ல பார்க்க விஜய் போகவே இல்லை. அவர் செய்தியாளரையும் சந்திக்காம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த ஒரு சம்பவம் தான் சமூக வலைத்தளங்கள்ல இப்போ எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு.